guys, this is the processor final 100% working setup. So, complete step by step. So, okay. First, you application ASUS, Suzuki. So, Suzuki first setup root device. So, Suzuki setup first. So, first Play Store Suzuki indoor application install Suzuki pairing device. The pairing device click developer option developer option touch பண்ணி உள்ள போனேனா பாத்தீங்கன்னா வந்து wireless debugging சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் அடுத்து USB debugging சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் ரெண்டுத்தையுமே பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கங்க wireless debuggingல போய்ட்டு என்னென்னலாம் பர்மிஷன் கேக்குதோ அதெல்லாம் அலோவ் கொடுத்துக்கோங்க சோ அடுத்து பாத்தீங்கன்னா pairing with code னு சொல்லிட்டு ஒரு இது கேக்கும் சோ Suzuki ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுல அந்த ஒரு கோடை என்டர் பண்ணிக்கோங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து start pairing னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் அந்த start pairing கொடுத்தீங்கன்னா just 3 செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும் சோ இப்போ வந்து நீங்க அப்ளிகேஷன்ல போய்ட்டு பாத்தீங்கன்னா ZTouch வர ஆன் பண்ணிக்கோங்க சோ ZTouch வர ஆன் பண்ணிட்டா போதும் once பாத்தீங்கன்னா ZTouch வர பாத்தீங்கன்னா ரூட் ஆயிடும் சோ இதுக்கு அடுத்து தான் பாத்தீங்கன்னா நான் கொடுத்திருக்க ரெண்டு ஃபைல்ஸ் அதாவது ASUS அப்புறம் OBB ஃபைல்ஸ் சொல்லிட்டு ரெண்டு ஃபைல் கொடுத்திருப்பேன் சோ இந்த ரெண்டு ஃபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா ASUS ஃபர்ஸ்ட் எடுத்துனே பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஓபன் கொடுத்து உள்ள போனீங்கன்னா வந்து Garena சொல்லிட்டு இன்டர்ஃபேஸ் வரும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து no files for download அப்படினு சொல்லிட்டு ஏதாச்சும் வரும் சோ இதுக்கு என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா நான் ரெண்டாவதா கொடுத்திருக்க அந்த ஒரு OBB பாத்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டு Androidல போய்ட்டு OBB ன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் அதுல போய்ட்டு பாத்தீங்கன்னா இந்த ASUSல போய்ட்டு இந்த ஒரு OBB பாத்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா Free Fire உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரன் பண்ண ஆரம்பிச்சிரும் சோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ப்ராசஸர் வர ஆக்டிவேட் பண்றதுக்கு நம்ம ஒன்னு பண்ணனும் சோ அப்புறம் Free Fire இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பர்மிஷனுக்குலாம் அலோவ் கொடுத்துங்க சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு கெஸ்ட் ஐடியை போட்டு லாகின் பண்ணுங்க மெயின் ஐடியை யூஸ் பண்ணாதீங்க சோ கெஸ்ட் ஐடிக்கு தேவையான அந்த ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு UID வந்து white list அப்படினு சொல்லிட்டு வரும் அந்த ஒரு UID-யை காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து unlockffbeta.com னு சொல்லிட்டு ப்ராக்ஸி சர்வரோட வெப் லிங்க்ல போய்ட்டு அந்த ஒரு UID-யை போட்டு ப்ராக்ஸி சர்வரை ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் பின்னாடியே ப்ராசஸ் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் சோ அதையுமே செக் அவுட் பண்ணிக்கோங்க and நான் முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லிக்கிறேன் சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து மெயில் பாக்ஸ்லயே வந்து வந்துரும் உங்களுக்கு நேம் எடிட் பண்ணனும்னாலும் சரி உங்களுக்கு டைமண்ட் எவ்வளவு வேணாலும் வெச்சுக்கலாம் உங்களுக்கு V badge வேணாலும் சரி அந்த ஒரு மெயில் பாக்ஸ்லயே போய் நீங்க இதெல்லாம் பண்ணிக்கலாம் சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து உங்களோட கெஸ்ட் ஐடியை மட்டும் யூஸ் பண்ணுங்க மெயின் ஐடியெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க அது மட்டும் பாத்தீங்கன்னா மேட்ச் குள்ளலாம் போய் ப்ளே பண்ண கூடாது மேட்ச் குள்ளலாம் ப்ளே பண்ணீங்கன்னா உங்க ஐடி பேன் ஆயிடும் சோ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களால வியூ பண்ண முடியும் கலெக்ஷன்ஸ் ஓகேவா சோ இது மட்டும் இல்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ண முடியுமா டைமண்ட் செலவு பண்ண முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா சத்தியமா அந்த டைமண்ட்லாம் யூஸே பண்ண முடியாது சும்மா ஒரு ஃபேக்கான டைமண்ட்ஸ் அதை வந்து சும்மா நம்ம வந்து வாட்ச் மட்டும் தான் பண்ண முடியும் சோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்குங்க அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியுமா அதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்லாம் நீங்க கொடுக்கலாம் ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் எதுவுமே காட்டாது சோ ஜஸ்ட் ஒரு ப்ராக்ஸி சர்வர் ஒரு சர்வர் மாதிரி ஒரு அது பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஸ்கின் டோல்னு சொல்லிட்டு இருக்கும் அதே மாதிரி தான் இதுவுமே சோ வந்து சோ புதுசா பார்க்கறவங்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க and then bell icon ஆல்ல போடாம இருந்தீங்கன்னா ஆல்ல போடுங்க சோ எப்போதும் சொல்றதுதான் சோ உங்களுக்கு சப்போஸ் வந்து பேடி சென்சி ட்ரஸ்டடான சென்சி டீலர் தெரியுங்க நானே வந்து சென்சி வந்து சேல் பண்ணிட்டு இருக்கேன் சோ பயோல வந்து குரூப்போட லிங்க்குமே கொடுத்திருக்கேன் சோ டிஸ்கிரிப்ஷன்ல சோ அதுல பாத்தீங்கன்னா வந்து குரூப்போட லிங்க்குமே கொடுத்திருக்கேன் சோ இட்ஸ் ராமு சென்சி சேல்னு சொல்லிட்டு சோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா கில்டுக்கு நிறைய பிளேயர்ஸ் கிட்ட தேவைப்படுறாங்க சோ நீங்க அதுல ஒரு மெம்பரா வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஜஸ்ட் கில்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சோ அதுல ஜாயின் பண்ணிட்டு செலக்ஷன்ஸ் நடத்துவோம் அதை யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ப்ராக்ஸி சர்வரோட ஃபைல்ஸ் இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட Telegram சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம் சோ அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் வேணும்ங்கறவங்க செக் பண்ணிக்கோங்க சோ மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கங்க அடுத்தடுத்த வரப்போற வீடியோஸ்க்கு